ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் ஹிஸ்ட்ரினி. என்னோட தங்கமயில் ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம் வந்து மெச்சூராக இருந்ததுங்க. ஸோ அந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தங்கமயில் ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா May 1 அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. மேல 3%, ஜூனில் 2%, ஜூலையில் 0.5% அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த ஸ்கீம் 2500 ஸ்டார்டிங் அமௌண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் மினிமம் ₹100 வந்து சேவ் பண்ணுற மாதிரியும் இருந்தது. நான் அதில் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு 4 கிராம் கிட்டத்தட்ட நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் எந்த ஷோரூமுக்கு போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் உள்ள நீலாங்கரை பிரான்ச்சுக்கு தாங்க நான் போயிருந்தேன். அது நியூவாக ஓப்பன் பண்ண ஷோரூம். நான் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு என் பையனுக்கும் ஸ்கூல் லீவ் போட்டு நாங்கள் 2 பேரும் போயிருந்தோங்க. அங்கே சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுத்தாங்க. என் பையன் கையால் தான் வாங்க சொல்லியிருந்தோம். ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் மனசுக்கு ரொம்ப திருப்திகரமாகவும் இருந்தது. இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு அஷ்டலக்ஷ்மியோட ஃபோட்டோ ஃப்ரேம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஒரு மஞ்சள் குங்குமம் செட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுவும் சென்டிமெண்ட்டாக இருந்தது. இது பில் காப்பி. நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸை இது மாதிரி ஒரு பர்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கோல்டு ஸ்கீம் என்ன சில்வர் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா எனக்கு ஆவரேஜ் ரேட் அதிகமாக இருந்தது. ஏன்னா நான் சேவ் பண்ணும்போது எல்லாமே கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. நான் பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் ₹13,220 தான் இருந்தது. ஆனால் எனக்கு ஆவரேஜ் ரேட் ₹13,880 இருந்தது. அப்போ ஒரு கிராமுக்கு 600க்கு மேலே எனக்கு இருந்தது. எனக்கு வந்து பெனிஃபிட் அப்படி இப்படின்னு பார்த்தாலுமே எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கும்போது சில்வர் காயின் வாங்கலான்னு இருந்தது. அப்போது நான் அந்த ஷாப்பில் என்கொயரி பண்ணி பார்த்தேன். நீங்கள் சில்வர் காயின் வாங்கினீங்கன்னா அப்படியே நாங்கள் அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம் நாங்கள். அப்போது நான் என்ன அமௌண்ட் இது வரைக்கும் கட்டியிருந்தேனோ அதுக்கு அப்படியே வாங்கிக்கலாம் நாங்கள். போனஸ் மட்டும் கிடையாது நாங்கள். பரவாயில்ல, போனஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் கட்டின அமௌண்ட்டில் எனக்கு லாஸ் இல்லை அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் காயின் ஒன்று, ஒரு 20 கிராம் காயின் ஒன்று, ஒரு 10 கிராம் காயின், ஒரு 5 கிராம் காயின். அப்போ நான் டோட்டலாக 235 கிராம்ஸுக்கு சில்வர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஆடி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீம். நான் போட்டது கோல்டுக்காக. பட் என்னோட ரேட் ஃப்ளக்சுவேஷனால் எனக்கு லாஸுங்கிறதுனால நான் என்னோடய பிளானை சில்வராக மாற்றிக்கிட்டேன். என்னோடய ஆடி பெருக்கு டிஜி கோல்டில் எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா 3.995 கிராமும். எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா 89 மில்லிகிராமும் கிடச்சிருந்தது. ஆனால் எனக்கு நான் கட்டும் போதெல்லாம் என்னாச்சு, கோல்டு ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னோடய ஆவரேஜ் ரேட் காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஆவரேஜ் ரேட் பார்த்தீங்கன்னா ₹13,843. ஆனால் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கோல்டு ரேட்டு ₹13,220 தான். அப்போ எனக்கு ஒரு ₹623 கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருந்தது. அப்போது எனக்கு 4 கிராமுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2,500 கிட்டத்தட்ட எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் என்னோடய பெனிஃபிட் 84 மில்லிகிராம் தான் இருக்குது. அப்படி இப்படி போட்டால் கூட அது ஒரு ₹1000 தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு ₹1,500 கிட்டத்தட்ட எனக்கு லாஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன், ஸோ வேறு என்ன ட்ரிக் இருக்கும் எனக்கு க்ளோஸ் பண்ணுற அன்றைக்கி எனக்கு லாஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பார்த்தேன். அப்போது நான் அப்படி பார்க்கும்போது சரி நம்ம வந்து சில்வராக வாங்கிட்டா என்ன, நான் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நான் போய் பார்த்தேன். அதில் சில்வர் காயின்ஸு, பார்ஸு, சில்வர் ஆர்டிகிள்ஸ் வாங்கலான்னு இருந்தது. சரி நம்ம ₹55,300 நம்ம கட்டியிருக்கோம். இந்த ₹55,300 அப்படியே நம்ம ரேட்டாக வச்சுக்கணும். எனக்கு சில்வர் வாங்கும்போது போனஸ் கிடைக்காது. எனக்கு போனஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் கட்டின அமௌண்ட்டுக்கு எனக்கு லாஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்வர் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3.995 கிராமுக்கு நான் இந்த ₹13,220 போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ 3.995 கிராமுக்கு ₹13,220 போட்டோம்னா ₹52,813 தான். ஓகே, ₹52,814 வச்சுப்போம். இப்போது ₹2,486 எனக்கு இந்த ஸ்கீம் போட்டதுனால எனக்கு கோல்டாக வாங்கியிருந்தா எனக்கு லாஸு, எனக்கு பெனிஃபிட்டு 89 மில்லிகிராம் இருந்தது. அப்போ 89 மில்லிகிராமுக்கு பார்த்தோன்னா எனக்கு என்ன வருது, ₹1,176 தான் வருது. ஸோ 1,200 வச்சுக்கிட்டா கூட எனக்கு ஒரு 1,300 கிட்டத்தட்ட எனக்கு கோல்டாக வாங்கியிருந்தா மொத்தமாக லாஸ் எனக்கு. பட் எனக்கு அந்த ₹1,300 எனக்கு லாஸ் எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஸ்கீம் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு லாஸா அப்படிங்கிற மாதிரி. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா நான் சில்வர் காயின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் கோல்டு பிளானை ட்ராப் பண்ணிட்டேன். இதுதான் பில் காப்பி. நான் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட், அதான் ஆடிப்பெருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் காயினு, 10 கிராம், 5 கிராம் அண்ட் 20 கிராம்.
எல்லாத்துக்கும் எல்லா காயினுக்கும் 4 கிராம் மேக்கிங் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. பில்லு கிளியராக இல்லை. பட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 கிராம் கால்குலேஷனில் வரும். இதில் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1300 இதுதான் நான் ஆனி கோல்ட் ப்ளஸ் ஸ்கீமில் நான் வந்து சேவ் பண்ண அமௌண்ட். இன்கேஸ் நான் கோல்டாக வாங்கியிருந்தேன்னா இந்த 55,300ங்கிறது 52,000 சில்லற தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி எனக்கு லாஸ் இல்லாத மாதிரி நான் வாங்கினேன். பட் ஓகே, நம்மளுக்கு வந்து சில்வர் காயின் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். யாருக்காவது நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணோம், இல்லை நம்ம ஏதாவது ஃப்யூச்சரில் ரேட் கூடனா கூட நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி தாங்க நான் இந்த டெசிஷன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸு, ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸு, இந்த மாதிரி ஷாப்பிங் அன்பாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.